என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் நிறைய பேர் இயேசுவை தேடி வருகின்றோம். பலர் இயேசுவை தேடி வருவது தானாக வருவது, மேலும் பலர் இயேசுவை தேடி வருவது பிறருடைய வற்புறுத்தலின்படி வருவது, மேலும் பலர் வருவது ஏதோ ஒரு கடமைக்காக அவர்கள் வருவார்கள். இன்றைய நாள் நற்செய்தியை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இயேசு ஒரு கரையை விட்டு மறுகரைக்கு அடைகின்ற பொழுது திரளான மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள். இவர்கள் யாருடைய வற்புறுத்தலுமின்றி, எந்த ஒரு கடமையுமின்றி அவர்கள் இயேசுவை நோக்கி தானாக வருகிறார்கள். இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து வருகின்றார்கள். இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் தானாக வந்தால் மட்டும் பரவாயில்லை, மாறாக பிறரையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், பிறரையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். எதற்காக என்றால், இயேசுவிடமிருந்து அந்த குணமாக்குதலை பெறுவதற்காக, உள்ள உடல் சுகத்தை பெறுவதற்காக, நோய் நொடியிலிருந்து குணமாக்குதலை பெறுவதற்காக. அவர்கள் மட்டும் குணமடைந்தால் பரவாயில்லை என்பதை தவிர்த்துவிட்டு பிறரும் நலமடைய வேண்டும் என்று பிறரையும் தூக்கி கொண்டும் கூட்டிக் கொண்டும் வருகின்றார்கள். அதில் சில பேர் இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் குணமடைவேன் என்று இயேசுவின் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அவர்கள் இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் குணமடைவேன் என்பது கிடையாது, மாறாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததால்தான் அவர்கள் குணமடைவார்கள் என்ற அவருடைய நம்பிக்கை என்பது பெரிதாக இருக்கின்றது. இன்று நம்முடைய வாழ்வை நாம் எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் இயேசுவை நோக்கி எவ்வாறாக வருகின்றோம்? தானாக வருகின்றோமா, அல்லது பிறருடைய வற்புறுத்தல் என்படி வருகின்றோமா, இல்லை ஏதாவது கடமைக்காக வருகின்றோமா? நான் தானாக வருகின்ற பொழுது நான் மட்டுமே என்னுடைய உடல் சுகத்திற்காக, என்னுடைய தேவைக்காக மட்டும் வருகின்றேனா, இல்லை பிறரையும் கூட்டிக் கொண்டு வருகின்றேனா, பிறருடைய தேவையும் நிறைவேற்றுவதற்காக வருகின்றன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.